ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்தலாம். இன்றைக்கி கிளைமேட் எல்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? மழையும் வர மாதிரி இருக்குது. புயல் அடிக்கிற காரணம் இப்போ எல்லா பக்கம் மழையும் வந்துட்டு இருக்குது. எல்லோரும் பத்திரமா இருங்க. இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கார சேமியா தான் பண்ணிகிட்ருக்கிறேன். சண்டே காரணம் இப்போ எல்லோரும் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். இப்போ பாப்பா அவங்களுக்கு 10 o'clock டியூஷன் இருக்குது. இப்போ அது காரணம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டக்குன்னு கார சேமியா பண்ணி கொடுத்துட்ருக்குறேன். வெஜிடபிள் எல்லாம் போட்டு யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ குட்டீஸ் 2 பேருமே தலை சீவி ரெடியாக போகிறாங்க டியூஷன் போகிறதுக்கு. அதுக்குள்ளே நம்மளோட கார சேமியாவும் ரெடி ஆயிடும். இந்த வருஷத்தை ஹாஃப் இயர்லி எக்ஸாம் டிசம்பர் 9க்கு தொடங்க போகுது. எல்லா குட்டீஸுக்கும் ஆல் த பெஸ்ட். இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளோட கார சேமியாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாப்பா அவங்களுக்கு கொடுத்துடலாம். அவங்க சாப்பிட்டும் போட்டு கிளம்ப போகிறாங்க. நான் அப்படியே கையோடு இன்றைக்கி லஞ்சுக்கு ஒயிட் ரைஸு, கோவக்காய் பொரியல், பச்சை மிளகா ரசம் தான் வைக்க போகிறேன். சண்டே காரணம் நம்ம கடையிலிருந்தே கொஞ்சம் பிரியாணி எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சி இப்போ நான் வீட்டில் ஒயிட் ரைஸு, பச்சை மிளகா ரசமும் கோவக்காய் பொரியலும் தான் வைக்க போகிறேன். இப்போ கோவக்காவை நல்லா நான் வாஷ் பண்ணி இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ண போகிறேன். நான் கோவக்காய் கட் பண்ணதுக்குள்ளே நம்மளோட மியா குட்டியும் வந்துருச்சு விளையாடுறதுக்கு. அதோட குட்டி பாப்பாவை விட்டும் போட்டு விளையாடிட்டு இருக்குது. அந்த குட்டியோட சவுண்டு கேட்டதுமே ஓடிடும். பார்க்குறக்கே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. குட்டி பொண்ணையோட சவுண்டு கேட்டதுமே ஓடி உட்காந்துருச்சு. பார்த்தீங்களா? இப்போ 2 பேர்த்தோட விளையாட்டு பார்க்குறக்கே செம க்யூட்டாக இருக்கும். இப்போ இவங்க இருக்கிற காரணம் டைமும் போகிறதே தெரியல. அப்படியே நான் பச்சை மிளகா ரசமும் வைக்க போகிறேன். ஆல்மோஸ்ட் நம்மளோட லஞ்சும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடையில் போய் கொஞ்சம் பிரியாணி எடுத்துகிட்டு வந்தேன். பாப்பா அவங்களும் டியூஷன் விட்டு வந்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கும் சாப்பாடெல்லாம் கொடுத்து இன்றைக்கி நான் அவங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நான் குட்டி போண்டா தான் செஞ்சேன். ரொம்ப நாள் கழித்து அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். குட்டி போண்டாவும் கார சட்னியும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.